எப்போதெல்லாம் திமுக அரசுக்கு கடும் நெருக்கடியும் மக்களின் கோபமும் அவர்கள் மீது திரும்புகிறதோ அப்போதெல்லாம் இந்தி திணிப்பு போன்ற விஷயங்களை பேசி திசை திருப்புவது திமுகவின் வழக்கமான பாணி. அதுபோலவே நேற்று கூட்டம் ஒன்றில் பேசிய ஸ்டாலின் மத்திய அரசு கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பேசியிருந்தார். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வா கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். உண்மை என்னவெனில் 1974 ஆண்டு மத்தியில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியும் தமிழகத்தில் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியும் இருந்தபோதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. இதனை மட்டும் வசமாக மறைத்துவிட்டு கச்சத்தீவின் மீது அக்கறை கொண்டது போல் பேசி வருகிறார் ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலினின் தந்தை கருணாநிதி அன்று எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருந்தால் அதனை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும் என்ற நிலையில் அவர் எதிர்ப்பு தெரிவிக்காததற்கு காரணம் கருணாநிதி மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்க இந்திரா அரசு அமைத்த சர்க்காரியா கமிஷனே என்பது உலகறிந்தது. ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே கச்சத்தீவை மீட்கும் எண்ணம் இருந்திருந்தால் 10 ஆண்டுகள் காங்கிரசுடன் இணைந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தபோதே வலியுறுத்தி இருக்க வேண்டும். மாறாக தற்போது கச்சத்தீவை பற்றி பேசுவது தமிழக மக்களுக்கு திமுக அரசு மீது உள்ள கோபத்தையும் வெறுப்பையும் திசை திருப்பவே என்பதே உண்மை.